வணக்கமானவர்களே, இப்போ பார்க்க போகிற ஒரு அருமையான கணக்கு. முதல்ல கணக்கை மாறிட்டு போனோம். என்ன சொல்லியிருக்காங்க? ship of mass 3 into 10 power 7 kg. Now ship of mass 3 into 10 power 7 kg initially at rest is pulled by a force of 5 into 10 power 4 Newton through a distance of 3 meter. Assume that the resistance of the water is negligible. The speed of the ship கேட்டிருக்காங்க. velocity or speed of the ship கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு ஆக்சிலேஷன் அப்படிக்கலாம். A is equal to 5 into 10 power 4 divided by 3 into 10 power 7. ஸோ I will get 5 by 3 10 power minus 3 meter per second square கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். V square minus U square is equal to 2AS. Initial velocity 0. So V square is equal to 2AS. V is equal to square root of 2AS வரும். ஸோ V square root of 2AS 2 அப்படி எழுதுறோம். A வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம். that is 5 by 3 into 10 power minus 3. S வந்து 3 மீட்டர் அப்படி எழுதுகிறோம். ஸோ 3 கேன்சல் ஆயிரும். 10 into 10 power minus 3. நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்கொயர் ரூட் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு 0.1 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு டேரெக்டான கணக்கு தான். பயப்படக்கூடாது. ஷிப்பு மாஸ் ஆஃப் ஷிப் அதோட வேல்யூலாம் அப்படி கொடுத்தோன்னே நியூட்டனில் கொடுத்தோன்னே நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துட்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலேஷன் தெரியும். இது புதுசாக வந்திருக்கு, நார்மலாக இந்த மாதிரி வராது. ப்ளஸ் V square minus U square is equal to 2AS தெரியும். அதில் U equal to 0 அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம மிக எளிதாக இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம்.